இந்திய அரசியலில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய ஆம் ஆத்மி கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்து தற்போது அதன் ஆதார தளமான டெல்லியையே பறிகொடுத்துள்ளது. கட்சியின் சின்னம் விளக்குமாறு, பெயர் சாமானியர் கட்சி, நோக்கம் லஞ்ச ஊழலை அகற்றுவது என வித்தியாசமான வகையில் 2012ஆம் ஆண்டில் உருவானது ஆம் ஆத்மி கட்சி. லஞ்ச ஊழல் என்ற குப்பையை அகற்றுவேன் என கூறி விளக்குமாறு சின்னத்துடன் களம் கண்ட அரவிந்த் கெஜ்ரிவாலின் பாணி டெல்லி மக்களை வெகுவாக கவர வெற்றிகள் தேடி வந்தன. 2013இல் காங்கிரஸ் ஆதரவுடன் முதலமைச்சரானார் கெஜ்ரிவால். அசுர பலத்துடன் விளங்கிய பாஜகவை அநாயசமாக வீழ்த்தி 2015, 2020 ஆகிய தேர்தல்களில் ஆம் ஆத்மி பெற்ற மகத்தான வெற்றி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. தெருக்கள் தோறும் ஏழை எளியோருக்கான மொஹல்லா கிளினிக், அரசு பள்ளிகளில் தரமான கல்வி என தேசமே பேசும் வகையில் அமைந்தன ஆம் ஆத்மியின் செயல்பாடுகள். காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் மாற்றான கட்சியாக உருவெடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்தது. இதன் விளைவாக தேசிய கட்சியாக மாறும் இலக்குடன் பஞ்சாப், கோவா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா என 22 மாநிலங்களிலும் அக்கட்சி கிளை பரப்பியது. பஞ்சாப் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் குறிப்பிடத்தக்க வெற்றியை அக்கட்சி ஈட்டவில்லை. ஆனால் சோகமான முரணாக எந்த சீர்கேட்டிற்கு எதிராக ஆம் ஆத்மி அரசியல் களம் கண்டதோ அதே விவகாரமே அக்கட்சிக்கு சறுக்கலாகவும் அமைந்துவிட்டது. ஊழல் குற்றச்சாட்டுகளில் மனிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், சோம்நாத் பாரதி என கெஜ்ரிவாலின் சகாக்கள் வரிசையாக சிறை சென்றனர். இறுதியாக மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை சிறை சென்றார். பல்வேறு மாநில பேரவை தேர்தல் முடிவுகளும் மக்களவைத் தேர்தலும் ஆம் ஆத்மிக்கு பின்னடைவாகவே அமைந்தது. நிர்வாக சீர்கேடு, ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிந்த நிலையிலும் 12 ஆண்டுகள் ஆட்சிக்கு எதிரான மனநிலையிலும் தேர்தலை சந்தித்த ஆம் ஆத்மி கட்சிக்கு தோல்வியே மக்கள் தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் மீது அடுக்கடுக்காக வழக்குகள் குவிந்து கிடக்கின்றன. டெல்லி தேர்தல் ஆம் ஆத்மிக்கு பெரும் சறுக்கலாக பார்க்கப்படும் நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என கூறியுள்ளார் கெஜ்ரிவால். அரசியலை அதிகாரத்திற்கான அடித்தளமாக அல்ல, மக்கள் சேவைக்கான பாதையாகத்தான் பார்க்கிறோம் என்றும் கூறியுள்ளார்.